அடுத்ததாக டாக்டர் யசோதா அவர்களை பேச அழைக்கிறேன். அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை குறிப்பு. டாக்டர் அவர்கள் இந்தியாவிலே தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய மருத்துவ மேற்படிப்பிற்காக யூகே சென்று அவர்கள் அங்கும் தன்னுடைய மருத்துவ மேற்படிப்பை நல்லபடியை செவ்வனே நிறைவு செய்து பின்பு ஆஸ்திரேலியாவிற்கு வந்து அவர்கள் ஃபெலோஷிப் இன் ஆர்ஏசிபி அதையும் நல்லபடியாக சிறப்பாக முடித்து இப்போது அவர்கள் மெக்வெரி ஹெல்த் சயின்ஸ் சென்டரிலே ஜெனரல் மெடிசினிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ப்ரிவென்டிவ் மெடிசின் என்று சொல்லக்கூடிய வருமுன் காப்பதற்கான வழிமுறைகளையும் நம்மிடையே அவர்கள் உயரிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்வார்கள். அவர்கள் நாம் அழைத்த போது மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் நான் தமிழ் பேச மாட்டேன், ரொம்ப கலோக்கியலாக பேச என்று சொன்னார்கள். டாக்டர், எங்களுக்கு அதுதான் வேணும், நீங்கள் வாங்க, நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு அவசியம் என்று சொன்னபோது மிகுந்த சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். குறுகிய கால அழைப்பு, அவர்களை வருகையை மிகுந்த நாங்கள் கௌரவமாக நினைக்கிறோம். அடுத்து டாக்டர் யசோதா உங்களுடைய சிறப்புரையாற்றுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு தந்த சிஸ்மாவுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நவம்பர் மாதத்தில் நடம்பரில் பங்கு கொண்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நான் இந்த பேச்சை தொடர்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி நான் பெங்களூர்லேயே தான் பிறந்து வளர்ந்தது. தமிழ், ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். தமிழ்நாட்டில் எங்கள் சொந்தக்காரர் இருப்பாங்க, லீவுக்குன்னு போனால் ஒரு வாரம். ஸோ என்னுடைய தமிழ் இப்போ இத்தனை பேர் பேசுனதுல சுத்தமான தமிழ் இருக்காது. நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ பயந்துட்டேன், நான் என்னடா பேசிட்டேன், இவங்க இவ்வளோ சுத்தமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்னென்ன வார்த்தைகள் ஒரு மற்றவங்களுக்கு நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுக்கு தெரிந்த ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் டூல். அப்படி பார்த்தோம்னா பேச்சே வராதவங்க கூட பேசுகிறாங்க. ஸோ தமிழா, தெலுங்குவா, ஹிந்தி, ஆஸ்திரேலியன் லாங்குவேஜா, இங்கிலீஷ், அது ரொம்ப இட் இஸ் அ செகண்டரி திங். ஓகே, ஒரு மனுஷனுக்கு மனுஷனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு உதவுற ஒரு குவாலிட்டி இருந்தாவே அதுதான் முக்கியமான இதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே, இன்னொன்று நான் என் டாபிக் ஒபேசிட்டி, உடல் பருமன். நான் திரும்ப கேட்டாங்க என்ன டாபிக் பேசலான்னு. நான் சொன்னேன், நான் இன்டர்னல் மெடிசன் ஃபிசிஷியன், என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். நான் தொடர்ந்தேன்னா 3 நாள் விடாமல் மேரத்தானே போகலாம். நீங்கள் பண்ண நடம்பர் ஃபுல்லு டிசம்பர் வரைக்கும் போகும். ஓகேயா? ஸோ அது நான் சொல்ல போனால் அப்படி இருக்கும். பட் நான் எதுக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணேன்றது ஒரு காரணம் இருக்குது. நவம்பரில் நீங்கள் நடம்பர் பண்ணீங்க, ஸோ நீங்கள் வாக்கத்தான் பண்ணீங்க. அதை நான் என்கரேஜ் பண்ண ஒரு டாபிக் தேவைன்னு சொல்லி தான் நான் ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தேன். ஒபேசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாதாரண பேச்சில் சொன்னோம்னா அவன் குண்டாக இருக்கான், இல்லைப்பா அது கொஞ்சம் ஓவர் வெயிட்டு, அது கொஞ்சம் அப்படியே ஒரு 2 சுத்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். நாங்கள் இது மெடிக்கல் டேர்மில் ஒபேசிட்டின்னு சொல்லி விட்டுடுறோம். ஓகேயா? ஒபேசிட்டின்னு சொன்னப்போ அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஏன் ஒபேசிட்டி வருது, இல்லை நம்ம வெயிட்டை கூடுதலாக போடுறோன்னா எதுக்குன்னுட்டு. ஹார்மோன்ஸ் இருக்கலாம், இப்போது டாக்டர் இஸ்மாயில் சொன்ன மாதிரி டிப்ரெஷன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நான் ரொம்ப மெடிக்கல் டேர்மாக இல்லாமல் நம்ம நடைமுறையால் வந்த ஒரு டிசீஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணக்கூடும் அப்படின்றதுனால தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போது ஒபேசிட்டியை மெஷர் பண்ணணுன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் மெயினாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இப்போ நான் ஒபேசிட்டியா இல்லையா, எனக்கு ஓவர் வெயிட்டாக இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா நான் டாக்டர்கிட்ட போக முடியாது. ஓகேயா? நான் வீட்டில் டெய்லி நான் பண்ணுற ருட்டீனில் நான் என் வெயிட்டை குறைக்க முடியுமா, இல்லை அதிகம் ஆகிட்டு போகிறேனான்னு தெரியணும். அதுக்கு மெயினாக எப்படி பண்ண முடியலாம்? மெயினாக 3 டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி BMI என்றதை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ரெண்டாவது வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம், அது உங்கள் இடுப்புடைய அளவு. மூணாவது வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லிட்டு, அதுவும் இடுப்புடைய அளவு. ஆனால் என்னென்னா உங்களுடைய ரிப் கேஜுக்கு அடியிலேருந்து அது வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஹிப்பு
ரொம்ப அதிகமாக இருக்கிற போர்ஷன்லேருந்து நான் அந்த ஸ்லைடை நெக்ஸ்ட் காமிக்கிறேன், அங்கேருந்து எடுக்கிறேன். இது 3 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒபேசிட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் வெயிட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க. உங்கள் ஹைட்டை மீட்டர்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ 185 சென்டிமீட்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1.8 மீட்டர்ஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணோன்னா உங்கள் வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஹைட்டு மல்டிப்ளை ட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போது ஒருத்தருடைய வெயிட் வந்து 75 கிலோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஹைட் வந்து 1.8 அப்படின்னா அந்த கேல்குலேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பிஎம்ஐ வந்து 23. ஸோ இந்த 23 நீங்கள் வீட்டுக்கு போனீங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு போனால் ஃபஸ்ட்டு வேலை இது தான் பண்ணணும் இல்லையா? சண்டே மார்னிங் ஃபஸ்ட் திங் எல்லோரும் உங்கள் பிஎம்ஐயை கேல்குலேட் பண்ணிவிடுங்க. ஓகேயா? கேல்குலேட் பிஎம்ஐ பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் சி உங்களுடைய ரேஞ்ச் என்ன. இப்போ இந்த 23 நம்மளுக்கு வந்தது. 23 நார்மலா இல்லை இல்லையான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த 18.5லேருந்து 25 அதுதாங்க நார்மல். அதுக்கு கீழே இருந்தாலுமே அது நார்மல் கிடையாது. ஓ நான் ரொம்ப மெலிசாக இருக்கேன் அப்போ நான் நல்லா ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னீங்கன்னா இல்லை, அதுவும் கிடையாது. ஓகேயா? ஸோ 18.5க்கு கீழே வந்தீங்கன்னா அது அண்டர் வெயிட்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இப்போ 25 to 30 நாங்கள் அதிகமாக ஒபேசிட்டின்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஓவர் வெயிட். இப்போ நீங்கள் அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா யூ ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளை நீங்கள் மாற்றம் வந்து நீங்கள் அதுக்கு தேவையான சேஞ்சஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ரேஞ்சுக்கு வரலாம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சு அந்த 30லேருந்து, ஸோ எல்லாமே அந்த ஆரேஞ்சிலேருந்து ரெட்டுக்காக போகிறது வந்து இட் இஸ் அ ஹை ரிஸ்க். உங்களுக்கு இல்லாத வியாதிங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் பிஎம்ஐ நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரேஞ்சில் வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இது வந்து ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு. ஸோ வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ இந்த இமேஜில் பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் வேஸ்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 94க்கு உள்ளே இருந்தால் நல்லது, பெண்களுக்கு 80க்கு கீழே, அது சென்டிமீட்டர்ஸில். ஓகேயா? அது நார்மல். இப்போ ஆண்களுக்கு 102 அதுக்கு மேலே போனால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒபிசிட்டி லெவல். அதே மாதிரி பெண்களுக்கு மோர் தென் 88 போனாக்கா அவங்களுக்கு வியாதிகள் வர வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது இன்னொன்று நான் 3ஆவதாக சொன்ன ரேஷியோ, வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் தமிழில் கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்தேன். ஸோ அதனால இவ்வளவு பேச முடியுதுன்னு சொல்லணும், தேங்க்ஸ் டு கூகுள் டிரான்ஸ்லேஷன். பட் என்ன சொல்லுங்க, வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு நான் 40 வாட்டி போட்டேன். வேஸ்ட்டும் இடுப்பு தான் சொல்லிச்சு, ஹிப்பையும் இடுப்புன்னு தான் சொல்லிச்சு. நான் இல்லை வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னா இடுப்புக்கு இடுப்பு ரேஷியோன்னு போடுது. நான் என்னதான் சொல்லுவேன் உங்களுக்கு, நான் ஓகே கூகுளில் படத்தையாவது தேடுவோம், அப்போ இதுதான் வேஸ்ட் இதுதான் ஹிப்புன்னு சொல்கிறோன்னுட்டு அதனால தான் உங்களுக்காக இது போட்டேன். ஸோ நாளைக்கு என்ன கேட்காதீங்க என்ன இது ஹிப் டு ஹிப்புன்னு வருமே. ஸோ வேஸ்ட்டு ஹிப் இந்த ரேஷியோவை பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை மெஷர் பண்ணாலுமே ஸோ உங்களுக்கான கேல்குலேஷன் அங்கே. ஸோ அது வந்து ஆண்களுக்கு மோர் தென் 1 இருந்தால், அதாவது வேஸ்ட் அதிகமாக இருந்தால் அது ரிஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் மெஷர் பண்ணிட்டீங்க. ஓகேயா? நம்ம மோட்டான்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் பேரிக்காய் போல் இருக்கிறீங்களா இல்லை ஆப்பிள் போல் இருக்கிறீங்களான்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது ஏன் ஆப்பிள் விலை ரொம்ப அதிகம், பேரிக்காய் சீப் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லை. ஒரு மெடிக்கல் வேர்ல்டில் ஒரு மருத்துவருக்கு இது ஏன் இம்பார்ட்டண்ட், ஒரு பேஷண்ட்டாக போகிறவங்களுக்கு அது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வெயிட் வந்து நம்மளுடைய தொப்புள் கொடிக்கு மேலே இருக்குது. தட் இஸ் டேஞ்சர். ஓகேயா? இப்போ தொப்புள் கொடிக்கு கீழே வந்து உங்களுடைய வெயிட் அதிகமாக இருக்குன்னா அது ஓரளவுக்கு ஓகே, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி இல்லைன்னு இல்லை, ஒரு டேஞ்சர் இருக்குது. பட் அது ஒரு அளவுக்கு ஓகே. பட் உங்களுடைய வெயிட் அதிகமாக தொப்புள் கொடிக்கு மேலே இருந்தால் அது கொஞ்சம் அதிகமான டேஞ்சர்.
இந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதிகமாக பார்த்துருப்போம். யாரும் பார்க்கலையா? இஞ்சி இடு பழகின்னு. சாரி, அப்போ நான் ராங் ஸ்லைட். நான் ரொம்ப கொடுத்து இல்லை படம் பார்த்துருப்பாங்கன்னு யோசித்து போட்டேன். ஓகே, இல்லாட்டியும் நீங்கள் போய் பார்க்கலாம். இட் இஸ் அ வெரி நைஸ் காமெடி மூவி. பார்க்காதவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ். ஆனால் ஐ விஷ் அது ரொம்ப பழைய படம். இப்போ ப்ரொமோஷன் ஒன்று வாங்குற மாதிரி இல்லை. பட் எனிவே அது அந்த மூவி ஒரு ஷார்ட் ஸ்னிப்பாக சொல்லணும்னா, ஓவர் வெயிட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ண அவங்களுடைய அப்பா அம்மா பெற்றவர்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி அப்படின்ட்டு அந்த மூவி காட்டுது. அனுஷ்காவை கூப்பிடணுமா அது அவங்க வந்து ரொம்ப ஓடிட்டாங்க போல, அதெல்லாம் ஃபுல்லா ஓடிட்டாங்க. ஸோ அந்த படம் நான் ஏன் போட்டேன்னா, எனக்கு போட்ட நோக்கம் ஒண்ணுதான். அந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு ஆகுற ஒரு ப்ராப்ளம்ஸ் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய வயசான பெண்ணுக்கு ஓவர் வெயிட்டா இருந்தா என்ன பிரச்சனைகள் அது உண்டாகும் அப்படின்னு. பட் இன்றைய 20th செஞ்சுரியில அது வந்து ஆண்களுக்கும் பொருத்தமானதுன்னு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்ன இப்படி குண்டா இருந்தா கல்யாணம் ஆகிறதுக்கு பிரச்சனை. நல்லா ஒல்லையா இருந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குண்டானா பொண்டாட்டி புருஷன் நல்லா பாத்துக்கிறா, இல்ல பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறா, அதனால அவங்க இன்னொருத்தர் நல்லா குண்டாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் பிரச்சனை தாங்க. குண்டானாக்க எப்பவுமே குண்டானா முதல்ல பிரச்சனை தான். கல்யாணத்துக்கு முன்னானா இருக்கட்டும், பின்னானா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னா அவங்களேனா அதுக்கு தப்பு, அதுக்கப்புறம்னா கூட யாரு கட்டிட்டாங்களோ அவங்களுக்கு அது லக்கு. ஓகேயா? இதுக்கு முன்ன ஓகே. ஸோ நான் மெயினாக இப்போ இன்னைக்கு இந்த ஒபேசிட்டி பற்றி ஏன் பேசணும்னு நான் யோசிச்சேன்னா, இப்போ நீங்கள் ஒபேசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. பட் அதனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்லணும்னு யோசிச்சேன். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அவன் நல்ல சந்தோஷமா தான் இருப்பான், குண்டா இருக்கான்னா சாப்பிட்டு செம்மையா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. 3 வெட்டுவான். அவனுக்கெல்லாம் எந்த நோயும் இருக்காது. அவனுக்கு போய் என்ன கவலை இருக்கும் போது பாரு, கவலையே இல்லாம நல்லா 3 முக்கை போட்டுட்டு தூங்குற வாரம் தான் சொல்லுவாங்க. நம்ம படத்துலயும் அதுதான் சகஜமா பார்ப்போம். ஆனா நம்ம சொல்ற அந்த இதுக்கு அந்த ஒபேசிட்டினால உண்டாகிற பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமானா, நீங்க பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ்க்கு அடுத்ததா இப்ப நம்ம போற நோக்கிலேயே போயிட்டு இருந்தா ஒபேசிட்டி will kill a human being at that rate. நீங்க கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாமே அடுத்ததாக தான் போகும். இன்னும் ஒரு 20 years போனீங்கன்னா the first killer diabetes, second வந்து obesity. அதையும் தாண்டிடும். அதுவும் ரன் பண்ணி obesity ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒபேசிட்டினால வர ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர், சர்க்கரை வியாதி. உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க எனக்கு முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது, நடக்கவே முடியல டாக்டர், வெயிட்டை குறையுங்கோ அப்படின்னு சொல்றேன். நான் வந்து லிவர்பூல் ஹாஸ்பிட்டலையும் வேலை பண்றேன் ஒரு பிசிஷியன். அங்க பேஷண்ட் வந்தாங்கன்னா, ஐயோ என் 2 முட்டி இவ்வளவு வலிக்குதுன்னா என்னால நடக்க முடியல, அதனாலதான் இந்த வெயிட்டை கெயின் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்ல அது திருப்பி போடுங்க, நீங்க நடக்காம இருக்கிறதுனாலதான் வெயிட் கெயின் பண்ணீங்க, அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு முட்டி வலி. நீங்க சுத்தி வந்து அது இதுவா போடாதீங்க, திருப்பி போடாதீங்க தோசைன்னு சொல்லுவேன். ஓகேயா? அந்த மாதிரி. ஸோ அது இல்லாம டிப்ரெஷன் அது கூட உண்டு. ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் கூட உண்டு, அதுவும் ஆகும். ஹார்ட் அட்டாக் ரொம்ப காமன். ஓகே, அது இல்லாம இது மெயினா என்ன சொல்ல வரேன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு நாம சொல்றோம். அது வந்து என்னன்னா பெண்கள்ல கர்ப்பமாகறதுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாக்குற ஒரு வியாதி. ஓகே, ஒபேசிட்டியால அதுவும் வருது. ஸோ கல்யாணம் ஆகி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு கர்ப்பம் ஆகிட்டு இல்லை, ஐம் நாட் கெட்டிங் ப்ரெக்னென்ட் டாக்டர் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா ட்ரை டு ரெடியூஸ் யுவர் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்ளம் என்னன்னா இந்த காலத்தில் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டாக கேட்குறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டாக கேட்குறோம்.
நான் என்னடா படத்தையே சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஹியூமர் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன். அண்ணாமலை படம் பார்த்துருக்கீங்களா? எல்லா ரஜினி ஃபேன்ஸ் போல. ஓகே, ஓகே. அண்ணாமலை படத்துல அவர் பால்காரரா இருந்து மில்லியனரா ஆகுறது எப்படி ஒரே பாட்டுல முடிஞ்சது? வெற்றி நிச்சயம், இது வேறு சத்தியம்ன்ற மாதிரி நம்ம எல்லாம் அந்த மாதிரி பாதையில வந்துட்டோம். வேற வேற கண்ட்ரில இருந்து வந்து இங்க என்ன பண்றோம்னா, நான் இன்னும் ஒரு வருஷம் 10 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆகணும்ப்பா, எனக்கு அவ்வளவு பணம் வேணும், ஓகேயா, எனக்கு அது வேணும், ட்ரை அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடும். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் இங்க எப்படி இருக்குன்னா, we're all sedentary life. டெஸ்க் முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி நீங்க 12 hours 14 hours வேணாலும் உட்காந்து வேலை பண்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு வேலை, உங்களுக்கு ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ற பணத்தை கொடுக்குற வேலை. பட் உங்க பாடிக்கு அது ஒரு வியாதி. உங்களை இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுக்கு நோக்கி கூட்டிட்டு போற ஒரு வியாதி, ஒபேசிட்டி. ஓகேயா? ஸோ நீங்க பேங்க் பேலன்ஸை ஏத்துற மாதிரியே உங்க உடல்ல கொழுப்பையும் ஏத்திட்டே போறீங்க. ஓகே, அது ரெண்டும் பேலன்ஸ். ஸோ ஏதால ஒபேசிட்டி, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒபேசிட்டிக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் உண்டு. ஹார்மோன் இம்பேலன்ஸ், டிப்ரெஷன், மற்றது ஜெனட்டிக்காகவும் உண்டு. இப்போ சில பேர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப செம்ம குண்டு தாங்க. அந்த செம்ம குண்டு ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு 10% கொடுக்கலாம். மற்ற 90% நீங்களா என்ன பண்ணுறீங்களோ அதுதான். 10% எஸ் உங்கள் ஃபேமிலி ஹெரிடிட்டியாக இருக்கலாம். மற்ற 90% நீங்களா உங்கள் மனசை நீங்கள் தேத்திட்டு இல்லை நான் இதை பண்ணணும்னு பண்ணால் உங்களால் முடியும். எதால ஆகுது ஒபேசிட்டினா? இம்பேலன்ஸ், வெயிட் எனர்ஜி இம்பேலன்ஸ். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது ஒரு 2000 கேலரிஸ் உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணுதுன்னா நீங்கள் அதை வந்து செலவழிக்கணும். சேம் இப்போ பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான். நீங்கள் போடுற சேலரி எல்லாம் அதை போட்டுட்டு நீங்கள் யூஸே பண்ணாமல் இருந்தால் சேவிங்ஸ் அதிகமாகிட்டே போகும், அது நல்லது, தட் இஸ் குட். பட் அதே மாதிரி நான் சாப்பிட்ற சாப்பாடு இருந்தால் வயிற்றுக்குள்ள போயிட்டே இருந்தால் அது கொழுப்பாக தான் சேரும். நான் உக்காத இடத்த வீட்டை விட்டு போக மாட்டேன், உக்காத இடத்துல இருந்து நகர மாட்டேன்னா அது கொழுப்பு அங்கே தான் இருக்கும். அந்த கொழுப்பை நீங்கள் கொஞ்சமாவது செலவழிக்கணும்னு நீங்கள் உங்கள் உடல் செயலில் ஈடுபடணும். இப்போ சில பேர் கேட்கலாம், இது ஏன் இது ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் இது ஒரு வியாதியாவே இருக்குல்ல? அப்படி வியாதியா இருந்தாலுமே இதெல்லாம் வெறும் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தாங்க இருந்தது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான். நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து யூகேக்கு போனப்போ பார்த்தேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நினைச்சேன் எங்கள் வீட்டில் சாப்பாடே போடாமல் வளர்த்துட்டாங்களோ என்னமோ. அவங்களாம் செம்ம பர்சனாலிட்டி, ஹைட்டும் வெயிட்டும் எல்லாமே. அவங்களெல்லாம் பார்த்தா அது பக்கத்தில் நின்று நம்ம தான் எங்கேயோ எதுவுமே சாப்பாடு இல்லாத வீட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் பார்க்குற பேஷண்ட்ஸ் இதில் பார்த்தேன்னா நம்ம ஆட்களிலுமே கமிங் ஃப்ரம் இந்தியா, பாகிஸ்தான், சப்கான்டினென்ட், ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருமே அதையும் பார்க்குறேன். they're all turning into obese people, they're all becoming overweight. ஓகே, அது ஒரு டைம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா ஏன் நம்ம அப்பா அம்மா காலத்துல இது இருக்குல்லையே, இப்போ நம்ம வர பிள்ளைங்க காலத்துல அது ஒரு நார்மல் ஆயிடுது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா நானும் மோட்டா அவங்களும் மோட்டா எல்லாம் நார்மல் தான். அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு ஏன் வந்தோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல இந்த சீஸ் பர்கர், மஃபின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்குது. நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட்டு எல்லாம் காய்கறிகள், உங்க பிரெட்டு, ரைஸ், அதெல்லாம். அது இல்லாம இந்த காய்கறி எல்லாம் நம்ம வாங்கினோம்னா கடைக்கு போகும். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, என்னது ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டோர்டாஷ், ஊபர் ஈட்ஸ் கால் பண்ணால் உங்க காய்கறி கூட வீட்டுக்கே வந்துடும். ஓகே, ஸோ அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ மாற்றம் இருக்குது. இல்லை ஒரு 20-25 இயர்ஸ்லேயே இது மாற்றம். இன்னும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊபர்லேருந்து வந்த இதில் கூட ரோபோஸ் வில் பி கமிங் அவுட். Elon Musk is bringing robots will feed your kids. அதை பிளேட்டை எடு, சாப்பாடை போடுன்னு நம்ம சொல்ல கூட வேண்டாம், நினைச்சு பார்த்தோம்னா ரோபோ வில் பிரிங் அண்ட் ஃபீட். அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ யூஸ்வலா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான கேலரிஸ் எவ்வளோ? நீங்க இது டேபிள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பட் ஒரு ஆவரேஜ் கேலரிஸ் எவ்வளோ தேவைன்னா 2000 கேலரிஸ் தான் தேவைப்படும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தேவையான ஒரு கேலரி லெவல் வந்தீங்கன்னா
2000 கேலரிஸ் தான். நீங்கள் இந்த ஷாப்பிங் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா பின்னாடி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் இருக்கும், அதோட சேர்த்து கேலரிஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேலரிஸை கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலையோ சாப்பாடு பற்றி So anyway, அவர் அதை சரி பண்றதுக்குள்ளார நீங்க உங்க ஷாப்பிங் பண்றப்போ நீங்க ஷாப்பிங் பண்ற பேக்கெட் பின்னாடி கேலரிஸ் per 100 grams அப்படி இல்ல per 500 grams per serve அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதை கால்குலேட் பண்ணலாம். வாங்குறப்பவே நீங்க அதை ஹை கேலரி ஃபுட்டா லோ கேலரி ஃபுட்டான்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நீங்க அதை வச்சு கேலரிஸ் மட்டும் இல்லாம ப்ரோட்டீன்ஸையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையானது அதிகமான ப்ரோட்டீன்ஸ், குறைவான கேலரி to just maintain your daily input. சரி, இப்போ நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஒபேசிட்டி பத்தி சொன்னேன், என்ன அதெல்லாம் சொல்லிட்டேன், காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படிடா இப்போ ஓகே ஒபேஸ் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சொல்யூஷனை சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேயா, சொல்யூஷன். ஓகே, நம்ம இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறைகளை மாத்திக்கணுன்ற அவசியம் இல்லை. நாட் யர் பேசிக் நீட்ஸ். நம்ம எல்லாமே என்னன்னா நம்ம வீட்டில் என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அதுதான் நம்ம பசங்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு we are actually carrying them out. இப்போ நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸ் ஆகட்டும், இல்லை வீட்டில் நீங்கள் கொண்டாடுற பண்டிகை ஆகட்டும், எல்லாமே என்னன்னா அதை நம்ம ஜஸ்ட் கொண்டாடணும் இல்லை ப்ரே பண்ணணுன்றதுனால தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வந்தோம், அது நெக்ஸ்ட் தலைமுறைக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ என் வீட்லேயே கூட என் பொண்ணு சொல்லுவோம், ஓ இல்லை மம்மி கேன் ஐ ஹேவ் சீஸ் பர்கர், இல்லை பீஸா, எப்பவுமே ரைஸா, ரைஸில் பார்த்து தாண்டி நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்தோம். ரைஸ் இஸ் ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் அஸ். பிரெட் இவங்களுக்கு பிரெட் எப்படியோ அப்படி ரைஸ் நம்மளுக்கு அப்படின்னு. பட் எல்லாமே ஒரு மாடரேஷன்ல இருக்கும். ஓகே, ரைஸ் தான் எனக்கு பிடிக்கும், ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோன்றது. 1 கிலோ ரைஸை நீங்கள் ஒரு நாளைக்கு முடிச்சிங்கன்னா தட் இஸ் as bad as eating 1 loaf of bread. ஓகே, ஸோ இப்போ ஓகே என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இதை போட்டேன்னா, இந்த சாப்பாடால வர கேலரிஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேயா, நீங்க 2 ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு 2 ஸ்பூனுடைய வெண்ணெய், 2 ஸ்பூன். எல்லாரும் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு விரதம்ப்பா, ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த ஒரு வேளை என்ன சாப்பிட்றேன் நான், நல்லா நெய் போட்டு காசி பால் பாயாசம், அதில் முந்திரி திராட்சை பிஸ்தா எல்லாம் போட்டு அது ஒன்று தான் சாப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிச்சேன்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குடிக்கிற அது ஒரு கிளாஸ் பால் பாயாசம், அதில் இருக்க பாதாம் பிஸ்தா பால் நெய் அதை போட்டிங்கன்னா இது மொத்தமாக சேர்ந்து நீங்கள் சாப்பிட்ட அளவு கணக்கு. ஓகேயா, ஸோ முதல்ல செய்ய வேண்டிய சேஞ்சஸ், நம்ம சாப்பிட்ற உணவுல சேஞ்சை நீங்கள் கொண்டு வரணும். அடுத்ததாக பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் நடம்பர் பண்ணதுனால hats off to everyone who participated in நடம்பர். ஸோ நம்ம செய்யற ஒரு செயல்லையுமே நம்மளுடைய எனர்ஜியை யூஸ் பண்றோம். இப்போ நீங்க எல்லாம் இங்க உக்காந்துட்டு இருக்கீங்க, கை தட்டுட்டு இருக்கீங்க. ஸோ யூ மைட் ஃபீல் நான் ஒண்ணுமே பண்ணிக்கல. நீங்க இந்த உக்காந்து கை தட்டுறது கூட ஒரு எனர்ஜி யூஸ் பண்றது தான். ஓகே, ஸோ நீங்க இங்க இது பண்றதுமே ஒரு எனர்ஜி லெவல யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உக்காந்துட்டே இருக்கேன், கை தட்டிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஓகே, யூ நீட் சம்திங் ஆஃப்டர் தட். ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல வந்திருக்கோம் 2000 இல்லை 3000 கேலரிஸ். நீங்க இப்படி உக்காந்துட்டே இருந்தா அது 2000 செலவாகாது. ஓகே, இப்போ வெயிட் லாஸ் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ அந்த கேலரிஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க சாப்பிட வேண்டிய உணவு இட் ஷுட் பி அட்லீஸ்ட் லெஸ் தேன் யுவர் அவுட்புட். ஸோ நீங்க இப்போ செய்ய வேண்டிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகே இன்னைக்கு நீங்க 2000 கேலரிஸ் சாப்பிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக், அ லாங் வாக், இல்லையா ஒரு ரன், half an hour run or 1 hour run, it will burn your calories. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், சைக்கிளிங், அதுக்கப்புறம் ஜம்ப் ரோப்பிங். இங்கே எத்தனை பேர் ஜம்ப் ரோப்பிங் பண்ணுறவளோ இருக்காங்கன்னு தெரியாது, முட்டி வலி.
ஸோ அதனால பெஸ்ட் வாக்கிங், ரன்னிங் இது செய்யலாம். நீங்க இது மோஸ்ட் ஆஃப் தி டே ஒரு வாரத்துல ஒரு 5 நாள் நீங்க பண்ணிக்கலாமே. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கேலரிஸ் எவ்வளவு பர்ன் ஆகுதோ போக போக உங்க பாடி அதுக்கு யூஸ் ஆகிட்டா யூ ஸ்டார்ட் லூசிங் மோர் கேலரிஸ். ஸோ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்றது என்னன்னா, பசங்க அட்லீஸ்ட் 60 minutes or 1 hour பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைங்க. எல்லாருமே இப்போ ஐபேட் இல்லையா வீடியோ கேம்ஸ் வந்ததுனால ஆமா நான் விளையாடுறேன் வீடியோ கேம்ஸ். பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த வீடியோ கேம்ஸ் ஐபேட் இது எல்லாமே அவங்களுக்கு விளையாட்டா இருந்தாலுமே அதால கூட சில பசங்க டிப்ரெஷன், நாட் ஜஸ்ட் ஒபேசிட்டி, டிப்ரெஷன், ஏன்னா தேர் பிகமிங் ஐசோலேட்டட். இப்போ இங்க வந்து நம்ம பேசுறோம், இப்போ பேசுறதுனால அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4 பேர்கிட்ட பேசுறதுனால வர ஒரு சந்தோஷம் டிவியில உக்காந்துட்டு இப்போ நம்ம ஆடுற விளையாட்டுல வராது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய லாங்குவேஜ் ப்ராசஸிங், சோஷியல் இன்டராக்ஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே மறந்து போடும். ஸோ பசங்க அட்லீஸ்ட் 1 hour வெளியே விளையாடும். அட்லீஸ்ட் when sun is there, vitamin D source plus it's very healthy. ஸோ அது பசங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் 2.5 hours or 3 hours per week நம்ம டெய்லி இல்லாட்டியும் அட்லீஸ்ட் per week. ஸோ அது ஒரு 1/2 hour கணக்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். So keep on moving all the Nadambas and Navambas. That's it. Thank you. Thank you, Doctor. நகைச்சுவை கலந்த பேச்சோடு எங்களை எல்லாம் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை எங்களுக்கெல்லாம் வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய பங்குக்கு டாக்டருடைய பேச்சை சுருக்கமாக, குண்டானால் பிரச்சனைகள் உண்டாகும்.